குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம செஷன் 7ல வந்துட்டு இன்னைக்கான அஜெண்டாஸ் என்ன அப்படின்னா, சிஎஸ்எஸ் ஓவர்வியூ. சிஎஸ்எஸ்னா என்ன? அப்புறம் சிஎஸ்எஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய கலர். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துன்னா சிஎஸ்எஸ்னா என்ன? சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னன்னா, அது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, இது வந்துட்டு HTML டேக்ஸ்ல நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்றதுனால, இது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு HTML டேக்ன்னு பார்த்தோம்னா, அது நார்மலா இருக்கும். ஸோ அத ஸ்டைல் பண்றதுக்காண்டி அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ட யூஸ் பண்றாங்க. இது வந்துட்டு வெப் டிசைன்ல வந்துட்டு வைடா யூஸ் பண்ற லாங்குவேஜ். ஏன்னா, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரையே டிசைன் பண்ணி அழகாக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்டின்னா, ஒரு சிஎஸ்எஸ் அப்டின்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்? இப்ப நார்மலா நம்ம H1 டேக்னா என்ன செய்வோம்னா, H1ன்னு எழுதி H1க்குள்ள வந்துட்டு நம்ம ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு குடுப்போமா? ஸோ இப்ப அத ஸ்டைல் பண்ணணும். அதோட கலர சேஞ்ச் பண்ணணும். அதோட ஃபாண்ட் சைஸ மாத்தணும் அப்டின்னா, கலர் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிதானே? அதே மாரி ஃபாண்ட் சைஸ மாத்தணும்னா அதுவும் ப்ராப்பர்ட்டி. இப்ப அத வந்து டிக்ளேர் பண்ணும்போது கலர் ப்ராப்பர்ட்டி கோலன் அப்புறம் அது என்ன கலர் வேல்யூ அதோட வேல்யூ ப்ளூ கலரா கிரீன் கலரா அதோட வேல்யூ அதே மாதிரி இப்போ நான் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னா ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி கோலன் அப்புறம் அதோட வேல்யூ அது என்ன பிக்சல்ல இருக்கணும் என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறது அடுத்து ஓகேவா இது அதோட டிக்ளரேஷன். அடுத்து சிஎஸ்எஸ் ஓட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படிதானே? ஸோ இதுல வந்துட்டு நம்ம நெறைய ஸ்டைல்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு ஸ்டைல்ன்னு இல்ல. நம்ம மல்டிபிள் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸ வந்துட்டு நம்ம 3 வேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படிலாம் ஒரு 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 HTML டாக்ஸ்க்கு எப்படி சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா எக்ஸ்டர்னல். ஸோ இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற இந்த 3த்தையும் ஃபர்ஸ்ட் தியரியா சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கோட்ல பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இன்லைன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு H1 டேக் இருக்கு. லைக் ஹலோ எவ்ரிஒன் அப்படிங்கிற ஒரு H1 டேக் இருக்கு அப்படின்னா, அந்த டேக் லைன் ஃபுல்லயே நம்ம வந்துட்டு அதோட கலர், ஸ்டைல் மாத்துறோம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க இந்த லைன் ஃபுல்லயே H1 டேக் இருக்கா? H1 டேக் அந்த லைன்க்குள்ளேயே அதுக்கு ஸ்டைலுங்கிற ஆனா, இங்க வந்துட்டு என்னன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதோட மெயினான டேக் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ, அப்போ இங்க ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ கலர் அக்வா அப்படிங்கிறது அந்த லைன்க்குள்ளேயே குடுத்துருக்காங்க. அந்த H1 டேகுக்குள்ளேயே குடுத்தா அதுக்கு பேரு இன்லைன். ஓகேவா? இன்டர்னல் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவல் லைன் வந்துட்டு மேல இருக்கும். ஸோ அந்த அது இருக்கிற சேம் ஃபைல்லயே பாடிக்குள்ள H1 இருக்கு அப்படின்னா, அதுக்கு பாடிக்கு வெளியிலயோ பாடிக்கு வெளியில வந்துட்டு நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி, ஓப்பனிங் டேக், குளோசிங் டேக் யூஸ் பண்ணி, நம்ம வந்துட்டு H2க்கு வந்து ஒரு கிளாஸ் நேமோ, இல்ல H2 டேக்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதுக்கு கலர், அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் அந்த அந்த ப்ராப்பர்ட்டீஸ் தான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்படி யூஸ் பண்ணா சேம் ஃபைல்ல யூஸ் பண்ணா அதுக்கு பேரு இன்டர்னல் சிஎஸ்எஸ். இதே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னன்னா, வேற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, அந்த ஃபைல்ல தான் நம்மளோட சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, அந்த ஃபைல இந்த HTML ஃபைல்ஸோட வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் நம்ம வந்துட்டு வைடா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் நம்ம வைடா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான மெத்தட்னா இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஓட சின்டாக்ஸ் மாதிரி. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைலுக்குள்ள அவங்க அந்த H1க்கான ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அதோட சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த ஃபைல கொண்டு போய் நம்ம கரண்டா HTML இம்ப்ளிமெண்ட் பண்ற இந்த ஃபைல்ல போய் லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3 டைப்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? விஎஸ் கோட்ல. ஸோ விஎஸ் மினிட். ஓகே. இப்போ வந்துட்டு ஓகே. ஸோ இந்த இதுல இப்ப நான் ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு இங்க இருக்கா?
சோ இந்த ஹலோ எவ்ரிவனுக்கு நான் வந்துட்டு ஹலோ எவ்ரிவன் இங்க இருக்கு. சோ இந்த H1 டேகுக்கு இந்த H1 டேகுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, அந்த H1 டேக் யூஸ் பண்ணி கலர், பேக்கிரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஃபைல்லயே ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி மேல குடுத்துருக்கேன். இது வந்துட்டு என்னது அப்டின்னா, இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்டி சொல்லுவோம். சோ இப்போ எ இதோட அவுட்புட் பார்க்கலாம். சோ அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் ஹலோ எவ்ரிவன் அப்டின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இன்டர்னல்லயே குடுத்துருக்கேன். சோ இது வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் அப்டின்னா என்ன அப்டின்னா, இப்போ இந்த இடத்த கமெண்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்துட்டு அதுக்கு கலர் குடுக்குறேன். கலர் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ப்ளூ அப்படின்னு கலர் குடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப அதோட கலர் ப்ளூன்னு சேஞ்ச் ஆயிடுது. சோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணேன்னா, அதுக்கு பேரு இன்லைன். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் எப்படின்னா என்னன்னா, நான் இங்க ஒரு இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல H1க்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அப்படி யூஸ் பண்ணிட்டு அது சும்மா ஒர்க் ஆகாது. சும்மா இப்போ ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கதான் இருக்கும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இது பண்ணாலும் ஒர்க் ஆகாது. எப்போ அது ஒர்க் ஆகும்னா, நம்ம இங்க லிங்க் டேக் யூஸ் பண்ணாதான் இப்ப வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ நான் இங்க ஸ்டைல் ஷீட் HREF HREFல நம்ம வந்துட்டு எந்த ஃபைல்ல வந்துட்டு நான் CSS ஸ்டைல் யூஸ் பண்ணிருந்தோமோ அந்த ஃபைலோட நேமை இங்க குடுக்கணும். ஓகேவா? இன்டெக்ஸ் அப்படிங்கிற index.css குள்ள இருக்கு. இப்போ வந்துட்டு ஆஹ் இப்போ அது அப்ளை ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சோ அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது 3 டைப்ஸையும் பார்த்துட்டோம் தானே? எக்ஸ்டர்னல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கலர். கலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கலர் பார்க்கலாம். ஓகேவா? சோ பேக்ரவுண்ட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு பேக்ரவுண்ட் இமேஜோ, பேக்ரவுண்ட் கலர்ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ். சோ இப்போ இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு இன்போஸ்ட் மைட்னு ஒரு ஒரு இமேஜ் இருக்கு. சோ இந்த சைடு ஒரு லோகோ இருக்கு. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல நம்ம ஏதாவது ஆட் பண்ணா அது பேரு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. சோ அதுல வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்டுக்கு இமேஜ் ஆட் பண்ணலாம். சோ பேக்ரவுண்டுக்கு கலர் ஆட் பண்றதுன்னா நார்மலா நம்ம பாடிக்கு அதாவது இப்ப ஃபுல் பேக்ரவுண்டுக்கு எனக்கு கலர் வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்டைல்ல வந்துட்டு பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் குடுக்கணும். ஓகேவா? அப்பதான் ஃபுல் இதுக்கும் பேக்ரவுண்ட் அப்ளை ஆகும். சோ அதே பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு H1 டேகுக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஓவரால் இதுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாடிக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர். இதே H1க்கு அப்ளை பண்ணா H1 அப்புறம் கர்லி பிரேசஸ்ல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து கலர் கொடுக்கலாம். சோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் சரிங்களா? ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். சோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றதுக்கு இங்க பாருங்க. இங்க வந்துட்டு H1 டேகுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாடியில பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிருக்கோம். சோ நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். சோ நான் இங்க ஹலோ எவ்ரிவன் இங்க கொடுத்துருக்கேனா? சோ இந்த இடத்துல மட்டும் இங்க நான் வந்துட்டு H1 டேகுக்கு பேக்ரவுண்ட் கலர் குடுத்துருக்கேன். சோ ஓகேவா? சோ அதே மாதிரி மொத்த பாடிக்கும் பேக்ரவுண்ட் கலரும் குடுக்கலாம். எப்படின்னா, இப்ப நான் பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நான் அக்வா அப்படின்னு குடுக்கலாம். ஓகேவா? அப்படி குடுத்தா மொத்த பாடிக்கும் அப்ளை ஆகும். அதே மாதிரி நான் H1க்கும் பேக்ரவுண்ட் கலர் குடுத்துட்டேன். அதனால H1க்கும் அப்ளை ஆகுது. சோ அப்படியும் அப்ளை ஆகும். அதே மாதிரி இப்ப நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா யூஆர் அதுக்கு சின்டாக்ஸ் எப்படின்னா யூஆர்எல்குள்ள ஒரு கோட்ஸ்ல மேக்சிமம் நம்ம
ஒரு புக்ஸ் இமேஜ் இங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்றது பெட்டர். நம்ம லிங்க் காப்பி பண்ணி போடும்போது அந்த லிங்க்ல வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ, இல்ல லிங்க் ஒழுங்கா ஜெனரேட் ஆகலைனாலோ நமக்கு ஒழுங்கா பிரிண்ட் ஆகாது. ஸோ வந்துட்டு அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபைல்ல வந்துட்டு ஒரு இமேஜ் சேவ் பண்ணிட்டு அந்த இமேஜ இங்க வந்து குடுக்குறது தான். ஸோ இதுக்கு அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கும். ஸோ இது ரிப்பீட் ஆகி வருதா? ஸோ அந்த ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா, நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். ஆ அதே மாதிரி இப்ப இப்படி குடுத்த உடனே பார்த்தோம். நமக்கு வந்துட்டு இங்க கார்னர்ல இருக்கு. எனக்கு வந்து சென்டர்ல வேணும். அப்படிதானே? ஸோ அதனால பொசிஷன் பேக்கிரவுண்ட் பொசிஷன் வந்துட்டு சென்டர். ஸோ இப்ப எனக்கு வந்து சென்டர்ல வந்துட்டு. பட் வந்துட்டு அதோட ஆம் எது எங்க இருக்குன்னா, இது கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ அதனால நான் அத வந்துட்டு அதையும் மாத்திக்கலாம். பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் பிக்ஸ்ட். ஓகேவா? பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் பிக்ஸ்ட்ன்னு குடுத்தோனே, இந்த இடத்துல வந்து அது பிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ வந்துட்டு ஒரு கரெக்ட்டான ஒரு பொசிஷன்ல ஆட் பண்றதுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ண இந்த 3 ப்ராப்பர்ட்டீஸுக்குமே பேக்கிரவுண்ட் இமேஜ்க்கு வந்துட்டு ரிலேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்றதா இருந்தாலும் இந்த 3 ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம ஆ நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்டின்னா, ஸோ இதான் பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். தானே? ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா டெக்ஸ்ட் அலைன்மென்ட். ஒரு டெக்ஸ்ட்ட வந்துட்டு நம்மளுக்கு அலைன் பண்ணி வேணும் அப்டின்னா, இப்போ நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு குடுத்தோம். அப்படிதானே? ஹலோ எவ்ரிஒனுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்தோம். இதே மாதிரி டெக்ஸ்ட் ரைட், லெஃப்ட் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு குடுக்கலாம். ரைட் சைடு அலைன் ஆகணும். எனக்கு லெஃப்ட் சைடு அலைன் ஆகணும். டாப், பாட்டம்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட். சோ இங்க குடுத்துருக்காங்களா? சென்டர் அப்படின்னு குடுத்தோனே இந்த பேராகிராஃப் இப்படி இருக்கு. லெஃப்ட்ன்னு குடுத்தோனே லெஃப்ட் சைடு அலைன் ஆயிருக்கு. ரைட்ன்னு குடுத்தோனே ரைட் சைடு அலைன் ஆயிருக்கு. ஜஸ்டிஃபை அப்படின்னு குடுத்தோம்னா, அது ஒழுங்கான கரெக்ட்டான மாரி ஒரு ஒரு ஃபார்ம்ல அலைன் ஆயிருக்கு. சோ இது டெக்ஸ்ட் அலைன்மென்ட். ஓகேவா? அப்புறம் ஃபாண்ட் சைஸ். அதே மாரி டெக்ஸ்ட்ட வந்துட்டு அலைனும் பண்ணலாம். அது மாரி டெக்ஸ்ட்டோட சைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஃபாண்ட் சைஸ். சோ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த டெக்ஸ்ட்க்கு தானே இதெல்லாம் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணலாம். நான் இங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி ஏன் ஓகே. இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிட்டு நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த மாரி மேல வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இங்க வந்துட்டு ஒரு 2, 3 பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? கிளாஸ் நேம் வந்துட்டு P1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாரி இங்க ஒரு பிரேக் விட்டுட்டு P2 அடுத்து P3 P4. ஸோ 4 டேக் யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்னையும் நான் டிஃபரெண்டா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இத பார்த்தோம்னா, நமக்கு இமேஜுக்கு மேல இருக்கு அப்படிதானே? ஸோ இது இமேஜுக்கு மேல இருந்தா நமக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டா இல்ல. ஸோ அதனால இமேஜுக்கு கீழ வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹலோ எவ்ரிவன் பிரிண்ட் ஆகணும். அப்புறம் இமேஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ இமேஜ வந்துட்டு ஒரு டிவ்க்குள்ள குடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இமேஜ் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்டின்னா, பாடிக்குள்ள இமேஜ் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா ஒரு டிவ்க்குள்ள இமேஜ் ஸ்டோர் பண்ற மாரி வச்சுக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இமேஜ் வந்து ஒரு டிவ்க்குள்ள போயிரும். டிவ்க்குள்ள போயிட்டு அதுக்கு கீழ அந்த பேராகிராஃப் பிரிண்ட் ஆகும். சரி.
இப்போ நமக்கு அந்த இமேஜே போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு அப்டின்னா, நம்ம அதுக்கு வந்துட்டு விட்த், ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால அது போயிடுச்சு. ஸோ நான் இங்க வந்துட்டு விட்த் வந்துட்டு 100% அப்டின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஹைட் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம்னா, ஒரு 300 பிக்சல் ஓகே. இப்போ ஹைட் வந்துட்டு ஓகே, ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு இது வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்டிதானே? ஸோ, ஆ இப்ப நம்மளோட பேராகிராஃப் எல்லாம் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு P1. P1 வந்துட்டு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா, டெக்ஸ்ட் அலைன் அதுக்கு வந்துட்டு என்ன குடுத்துக்கலாம்னா, லெஃப்ட் குடுப்போம். ஓகேவா? சென்டர் குடுப்போம். அடுத்து P2 வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் குடுக்கலாம். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? ஓகே. இது வந்துட்டு சென்டர்னா எப்படி அலைன் ஆயிருக்கு, லெஃப்ட்னா எப்படி அலைன் ஆயிருக்குன்னு தெரியுதா? சோ அதே மாதிரி இப்போ P3 என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் ரைட் ரைட்ன்னு கொடுத்தா P3 வந்துட்டு எப்படி அலைன் ஆயிருக்கு, P2 எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படின்னு வந்துருக்கு தானே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் P4 வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை இல்லையா? P4 டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகே. சோ ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட்டும் ஜஸ்டிஃபையும் ஓகே. இந்த மாதிரி 4 டைப்ஸ்ல நம்ம டெக்ஸ்ட் அலைன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபாண்ட் சைஸ் பார்த்தோம் அப்படிதானே? ஸோ ஒரு பேராகிராஃபுக்கு ஃபாண்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாண்டோட சைஸ் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா, ஒரு 20 பிக்சல் வைக்கலாம். இப்ப பார்க்கலாமா? ஓகே. சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாண்டோட சைஸையும் என்ன செஞ்சிருக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இதுல என்ன அப்படின்னா, ஃபாண்டோட சைஸ சேஞ்ச் பண்ணும்போது ஃபாண்டோட சைஸ சேஞ்ச் பண்ணும்போது, அதுல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு அப்சல்யூட் சைஸ், இன்னொன்னு ரிலேட்டிவ் சைஸ். அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ்னா என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் சைஸ்ங்கிறது வந்துட்டு அப்சல்யூட் சைஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் வந்துட்டு இந்த P1க்கு வந்துட்டு இங்க ஸ்டைல் டேக் யூஸ் பண்றேன். ஓகேவா? இங்க ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி இங்க நான் என்ன குடுத்திருக்கேன் அதுக்கு 20 பிக்சல். இந்த அப்சல்யூட் சைஸ் எல்லாமே பிக்சல், பிடி அதுல இருக்கு. ரிலேட்டிவ் சைஸ் எல்லாமே இஎம், ஆர்இஎம் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இதுல இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாதிரி ஒரு மெஷர்மென்ட் யூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ வந்துட்டு இந்த இப்போ வந்து இந்த 20 பிக்சல் பிக்ஸ்டு. இது எதற்காண்டி சேஞ்ச் ஆகுது? ஓவராலா 20 பிக்சல்னு ஒரு அப்சல்யூட்டான ஒரு சைஸ் இருக்கும் தானே. 20 பிக்சல்னா இவ்வளவுதான் சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சைஸ் இருக்கும். பட் இந்த ரிலேட்டிவ் சைஸ்ங்கிறது வந்துட்டு எப்படின்னா, சோ இந்த 20 பிக்சல் எங்க குடுத்தாலும் 20 பிக்சல் தான். அப்படிதானே? சோ இது பேரு அப்சல்யூட் சைஸ். இத நீ வேற ஒரு பேராகிராஃப்ல போய் 20 பிக்சல் குடுத்தாலும் 20 பிக்சல்ங்கிறது ஒரு சைஸ். இந்த சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 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 அப்சல்யூட்டா உன்னால சொல்ல முடியும். பட் இந்த ரிலேட்டிவ் சைஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் அந்த ஆர்இஎம்ல மென்ஷன் பண்றோமே, அது இந்த சைஸ டிபெண்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு சைஸ வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருப்போம். அந்த சைஸ பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சோ இங்க வந்துட்டு இப்ப வந்து இங்க 20 பிக்சல்னு குடுத்துருக்கேனா, இப்ப நான் இத என்ன பண்றேன்னா 2 REM. அப்ப இது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் 2 REM. ஓகேவா? இந்த 20 பிக்சல டபுள் பண்ணி 40 பிக்சலா எடுத்துக்கும். ஓகேவா? இதுக்குன்னு தனி சைஸ் கிடையாது. 2 REMங்கிறது ஒரு தனி சைஸ் கிடையாது. அங்க குடுத்திருக்க பிக்சலோட சைஸ பொறுத்து தான் இந்த ரிலேட்டிவ் சைஸ் சேஞ்ச் ஆகும். அங்க 20 இருந்துச்சுன்னா, அதற்கு டபுளா எடுத்துக்கிட்டு 2 REMனா அதுக்கு டபுளா 40ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க வந்துட்டு நான் பெர்சன்டேஜ் குடுக்குறேன். 50% அப்படின்னா, இந்த 20 பிக்சல்ல பாதி பெர்சன்டேஜ். அப்போ 10 பிக்சல் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி அந்த மாதிரி தான் இது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் ரிலேட்டிவ் சைஸ்க்கும், அப்சல்யூட் சைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இது வந்துட்டு
இங்க நீ 20 பிக்சல் குடுத்துட்டனால 50% இவ்ளோ சின்னதா காமிக்கும். இதே நீ இன்னொரு இடத்துல 50 பிக்சல் குடுத்துட்டு, இங்க 50%ன்னு குடுத்தா, அது 25 பிக்சலுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கும். சோ வந்துட்டு அதோட பிக்சல் ரேட்ஸ் அப்ப சேஞ்ச் ஆகும். சோ அதுதான் ரிலேட்டிவ் சைஸ்க்கும், அப்சல்யூட் சைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இதான் ரிலேட்டிவ் சைஸ், அப்சல்யூட் சைஸ். ஓகே. இப்போ வேற என்ன அப்டின்னா, கலர்ஸ் பார்த்தோம் அப்டிதானே? சோ கலர்ஸ்ல வந்துட்டு பொதுவா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 4 கலர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நார்மல் கலர், இன்னொன்னு வந்துட்டு ஆர்ஜிபி. ஸோ வந்துட்டு எப்படி அப்படின்னா, கலர்ல வந்துட்டு நார்மலா நம்ம யூஸ் பண்ற கலர். இதுக்கு பேரு பில்டிங் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆரஞ்சு, ப்ளூ, கிரீனு, வயலட்டு, ரெட்டு, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியுது. நம்மளுக்கு வந்து ஒரு நேம் வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த நேம்ஸ வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருவோம். இது வந்து பில்டிங் கலர். இது வந்து செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் கலர். எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து இந்த கலர்ஸ் காமனா யூஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் நமக்கு கலர்ஸ் வந்து எப்படி தேவைப்படும்? ஆ ஆரஞ்சும் இருக்கக்கூடாது, ரெட்டும் இருக்கக்கூடாது. ஆரஞ்சுக்கும், ரெட்டுக்கும் நடுவுல ஒரு கலர். இன் பிட்வீன்ல ஒரு கலர். இத வந்துட்டு எப்படி சொல்றது? சொல்ல முடியாது தானே! சோ அதுக்கு நேம் கிடையாது. அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த ஆர்ஜிபி ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ரெட், கிரீன், ப்ளூ. சோ முதல்ல இருக்கிறது ரெட்டோட சைஸ், 2வது இருக்க கிரீனோட சைஸ், அடுத்து 3வது இருக்கிறது ப்ளூவோட சைஸ். சோ இந்த மாதிரி ஆ ஆர்ஜிபி யூஸ் பண்ணுவேன். அதே மாரி தான் ஆர்ஜிபிஏ ஃபார்மேட். சிமிலர் டூ ஆர்ஜிபி தான். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஏ இருக்கு. ஏன்னா வந்துட்டு என்னன்னா ஆல்பா. சம்டைம்ஸ் நமக்கு அந்த கலரே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். சோ அதுதான் ஆல்பா. சோ ஆல்பான்னா டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணுவோம். அதுல 0.0னா கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். 1.0னா கம்ப்ளீட்லி ஆ எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்பரண்டாவே இருக்காது. ஸோ அதுக்கு இன் பிட்வீன் 0.8 குடுத்தா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இல்லாம. 0.5 குடுத்தா பாதி அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த மாதிரி அதோட ரேஞ்சஸ்க்கு பொறுத்த மாரி நம்ம டிரான்ஸ்பரன்சிக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம குடுத்துக்கலாம். அடுத்து ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் அப்டின்னா இந்த மாதிரி. லைக் எஃப் அப்டின்னா வந்துட்டு ஒயிட்ன்னு அர்த்தம். ஹேஷ்டாக் எஃப் அப்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க குடுத்துருக்காங்களா FF730 அப்டின்னா நமக்கு என்னது ஒரு ஆரஞ்ச் கலர். ஓகேவா? அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இங்க சேச்சுரேஷன் வந்துட்டு 0.5 குடுத்துருக்காங்களா, இந்த மாரி சேச்சுரேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கா? சோ அதனால சாரி சேச்சுரேஷன் இல்ல இது டிரான்ஸ்பரன்சி. சோ வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கா? சோ அதனால அங்க வந்துட்டு ஆல்பா யூஸ் பண்ணி 0.5 குடுத்துருக்காங்க. சோ அடுத்து ஹெச்எஸ்எல்னா ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் சேச்சுரேஷன், லைட்னஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா, எக்ஸ்ட்ராவா ஹெச்எஸ்எல் அப்படின்னா சேச்சுரேஷன், லைட்னஸ். 36ங்கிறது வந்துட்டு டிகிரி. ஆ 98, 50ங்கிறது பெர்சன்டேஜ்ல குடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் என்னது அப்படின்னா, இது வந்து சேச்சுரேஷன் 98ங்கிறது சேச்சுரேஷன், 50ங்கிறது வந்து லைட்னஸ். எவ்வளோ லைட்டா இருக்கும், அது எவ்வளோ சேச்சுரேட்டடா இருக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது. உங்களுக்கு கலர்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே. அதே மாதிரி தான் இங்க HSLA. இதுலயும் ஒரே ஒரு ஆல்பா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு HSL கலர் மாதிரி ஒரு கலர் சேச்சுரேஷன் லைட்னஸோட வேணும். அதோட எனக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்டின்னா, நான் HSLA ஆல்பாவையும் சேர்த்து ஆட் பண்ணுவேன். சோ, ஆ இதான் வந்துட்டு கலர்ஸ். சோ அவ்வளவுதான். இன்னைக்கான